கும்பராசி மெய்யன்பர்களே, குறுக்கு வழியில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் நிறையா இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புதையல் யோகம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே என்னால் தான் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. இறை வழிபாட்டு சிந்தனையை அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்தா கும்பம் உங்களுடைய ஜம்பம் நிறைவேறும். உங்களுக்கு எதிரியே மண்டகணம் உள்ளாட தான் இருப்பான். பிரச்சனைக்குரிய ஆட்கள் எதிரிகள் நிறைய இருப்பாங்க உங்களுக்கு. ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த கும்பராசி மெய்யன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆண் பெண் இருபாலருன்னு சொல்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நிறைய கனவு காண்பாங்க. குறுக்கு வழியில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் நிறையா இருக்குது. ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புதையல் யோகம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. அது பூர்வ ஜென்ம கர்மா அவங்களுக்கு ஒத்துழைச்சா புதையல் யோகம் கிடைக்கும். கும்பராசிக்காரங்க இன்பமாக வாழ்கிறதுக்கு ஆனால் 1000 வழிகள் இருக்குது. அதை நீங்கள் செவ்வனே செய்யணும். அதாவது நீங்கள் இறை வழிபாட்டு சிந்தனையை அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்தா கும்பம் உங்களுடைய ஜம்பம் நிறைவேறும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு என்னென்னா ஹெட் வெயிட் இருக்கும். அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். வருத்தப்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மண்டைக்கணம் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் திமிர்த்துவம் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வரும். அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தரணும். ரெண்டாவது, எல்லாமே என்னால் தான் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. அதையும் தவிர்த்தரணும். ஆனால் இப்படிப்பட்ட மண்டைக்கணம் உரியவர்களும் உங்கள்கிட்ட தான் உங்களுக்கு எதிரியே மண்டைக்கணம் உள்ளாட தான் இருப்பான். பிரச்சனைக்குரிய ஆட்கள் எதிரிகள் நிறைய இருப்பாங்க உங்களுக்கு. அதை எங்கே வேணாலும் பகை ஏற்படும். வகை வகையாக பகை ஏற்பட வேண்டிய ஒரு ராசி நீங்கள். பாவம், அந்த வகை வகையாக வரக்கூடிய அந்த பகைவர்களை வெல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை அன்னைக்கு 8 படி எள்ளோட நேராக பொன்முச்சந்தி விஷ்ணு துர்கா ஆலயத்துக்கு வந்துடுங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்திக்கு வந்துடுங்க. வந்துட்டு 8 படி எள்ளு, கருநீலப்புடவை. எப்படி? கருநீலப்புடவை, நீளத்துலேயே கருநீளம். அந்த புடவை ஒன்று அம்மனுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. 8 முறை கோயிலை வளம் வந்துடுங்க. அதை கொடுத்துட்டு 8 முறை வளம் அடுத்த நாள் விடியறதுக்குள்ளே சனிக்கிழமை அன்னைக்கு வரணும். சனிக்கிழமை தான் உங்களுக்கு யோகமான நாள். சனிக்கிழமை அன்னைக்கு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை விடியறதுக்குள்ளே கொண்டு போய் ஆற்றுல இங்கே உள்ள 8 எந்திரங்களை வாங்கி கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. சகல பாவமும் சகல ரோகங்களும் உங்களை விட்ட பிரச்சனைகளும் நீங்கிடும். இது எளிய பரிகாரம். ஆனால் காரியம் சித்தியாகும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட, ஏன்னா இது தானாக தோன்றிய விஷ்ணு துர்க்கை. அது பெருமாள் அதாவது கண்ணனுக்கு முன் பிறந்தவள்னு சொல்லுவாங்க. விஷ்ணு துர்க்கையை பற்றி கண்ணனுக்கு முன் பிறந்தவள். அப்போ இந்த உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். ஆக சனீஸ்வரனுடைய அந்த பரிபூர்ண அருளை நீங்கள் பெற்றுவீங்க. இங்கே வந்துட்டாலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே அன்பர்களே, இதை செய்து வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் பெற்று வாழ எல்லாம் வல்ல விஷ்ணு துர்க்கையை வணங்கி வாழ்த்துகிறேன். அற்புதம், ஆனந்தம்.